அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெறச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள் என்றார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் எல்லாம் வல்லவர் என்றாலும் அவருடைய மீட்பு பணியை செய்வதற்காக பல மனிதர்களை தேர்ந்தெடுப்பதை விவிலியம் சுட்டிக்காட்டுகிறது. குல முதல்வர்கள், நீதி தலைவர்கள், அரசர்கள், இறைவாக்கினர்கள், சீடர்கள் இவர்கள் அனைவரும் குறிப்பிட்ட காலகட்டத்தில் குறிப்பிட்ட பணியை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இறைவனுடைய உடனிருப்பை தங்களுடைய முதன்மையான சொத்தாக கொண்டு பணி செய்தார்கள். இயேசு தன்னுடைய சீடர்களை அனுப்பும் போது பொன், வெள்ளி, செப்பு, காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி அனுப்புகிறார். ஏன் இதை சொல்கிறார்? பணியாளர்களாக அனுப்பப்பட்டவர்கள் பணிக்கு முக்கியத்துவம் தர வேண்டுமே தவிர பணத்திற்கு முக்கியத்துவம் தரக்கூடாது என்பதை சுட்டி காட்டவே 2 அங்கிகள், மிதியடிகள், கைத்தடிகள் இவைகள் பணி செய்ய தடைகளாக இருக்கும் என அறிவுறுத்துகிறார். பணியாளர்கள் பணி செய்துவிட்டு பயனற்ற ஊழியர்கள் என்று சொல்ல வேண்டியவர்கள். பணியாளர்கள் பண்ணையாளர்களாக வாழ விரும்பக்கூடாது. பணியாளர்கள் வந்த வேலையை விட்டுவிட்டு சொந்த வேலையை செய்யக்கூடாது. பணி செய்வதற்காக இன்றியமையாத பொருட்களை வைப்பதில் தவறில்லை. ஆனால் ஆடம்பரங்களை குவிக்கக்கூடாது. செல்வராயிருந்தும் நமக்காக ஏழையான இயேசுவின் மனநிலை நமக்கிருந்தால் நமது பணிகள் மெளிரும். புனித தோமையார், பிரான்சிஸ் சவேரியார் போன்றவர்கள் ஏழ்மையில் இறைவனை கண்டார்கள். நாமும் ஏழ்மையில் இறைவனை காண்போம். இறை கட்டளைக்கு பணிவோம். அவருக்கே எங்களை ஒப்புக் கொடுத்தவர்களாக அவர் பணி செல்ல இன்றே புறப்படுவோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள், வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அனர்த்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நாம் ஒருவரை நேசிக்கவும், ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும். நல்ல தந்தையே, ஆமேன். ஆமேன்.